சார், பொதுவா பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பா நிறைய செய்திகள் வருதே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது, தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் கைது செய்கிறோம், பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகள் வழங்குவதற்கு சட்டமன்றத்தில் நானே சட்டம் கொண்டு வந்திருக்கிறேன், சிறப்பு நீதிமன்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், விரைவாக தண்டனை வாங்கி கொடுக்கிறோம், பாலியல் குற்றங்கள் செய்பவர்கள் அவர்கள் வீட்டில் இப்படி ஒரு குற்றம் நடந்தால் எப்படி எதிர்கொள்வார்கள் என்று நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்ட்டு அவர் வேதனையோடு தெரிவித்தாருன்னு இருக்கு. சார், இந்த பதில் ஒரு சீஃப் மினிஸ்டராக அவர் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பதில் தான் பொருத்தமான பதில் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா, இல்லை இந்த அரசியல் ரீதியாக முன்வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களுக்கு இந்த பதில் போதுமானதாக இருக்குன்ட்டு உங்களுக்கு நீங்க கருதுகிறீர்களா? இல்ல, இது பாலியல் சம்பந்தப்பட்ட கிரைம்களுக்கு அவர் சொல்றது கரெக்டான பதில் தான். அவர் ஒரு முதலமைச்சர் நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்க அவர் என்ன சொல்லுவாரு? அவர் ஒரு வீட்டுல ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டுல நடக்கும் போது நடக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு அவர் ஒரு இமோஷனலா ஒரு கார்டை டச் பண்றாரு. ஆக்சுவலி பாலியல் வன்முறைகள்ன்றது சமூகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதுல சில விஷயங்கள் மோசமாக நடக்கும் போதோ அதுல சில சந்தேகங்களுக்கு இடமான ஒரு 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 இன்வெஸ்டிகேஷனோ ஒரு நிகழ்வுகளோ நடக்கும் போதுதான் நம்ம அதை ரொம்ப ஹைலைட் பண்ணணும். அதுதான் ஒரு காலத்துல பல தலைவர்கள் பண்ணிருக்காங்க. இப்ப இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் இப்ப ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ஆசிரியர்கள் சில மோசமான ஆசிரியர்களின் நடவடிக்கையினால சில பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க இப்படி ரொம்ப சாஃப்டா பேசுறதுனால அடுத்து பேசக்கூடிய மணிகண்டனும் தூத்துக்குடி செல்வமும் உங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன சொல்றாரு? இல்ல இல்ல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நான் சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீங்களே சிரிச்சிட்டீங்களா? என்னால என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இல்ல அதாவது பாலியல், அதாவது எது வேணாலும் பேசலாம். சரி, பாலியல் வன்முறை என்பது ரொம்ப ஒரு சென்சிட்டிவ், அது பெண் குழந்தைகள் இன்வால்வ் ஆகிற ஒரு இஷ்யூ. அதுக்கு தான் வரேன். இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தானே எடுத்தோடனே ஹீட் ஆக்கிட முடியாதுல்ல. இப்ப ஏன்னா ஏற்கனவே நமக்கு அவரு செல்வம் சார் இருக்கிறாரு ரெடியா, பொங்கலூர் மணிகண்டன் இருக்கிறாரு. என்ன சொல்ல வரேன்னா, ஓவராலா ஒரு பாலியல் வன்முறை என்பது ஒரு சமூகத்தில் நடக்கிறது. பட் ஆனா இப்ப நான் ஒரு இன்சிடென்ட சொல்றேன். ஒரு தனியார் பள்ளியில சில மோசமான ஒரு ஆசிரியர்கள் சில ஒரு சில பேர்னால ஒரு சில பெண் குழந்தைகள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகும் போது அது நம்ம அரசாங்கம் அங்க போய் நீங்க உடனே அதுல இன்டர்வியூ பண்ணணும், லா அண்ட் ஆர்டர் போச்சு, எல்லாமே நாசமா போச்சு அப்படின்ற ஒரு இமேஜ் நீங்க ஒரு அரசியலுக்காக கிரியேட் பண்றது வேற. அதுலயும் எந்த கேஸை எடுக்கணும் எந்த கேஸை எடுக்க கூடாதுன்றத ஒரு இது வேணும்ல. எல்லாத்தையும் நீங்க பொதுவா நம்ம சொல்றோம் இல்லையா? சரி சரி. இப்ப ஒரே ஒரு விஷயம், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. மயிலாடுதுறையில ஒரு 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. அது சாராய விற்பனையினால நடக்குதுன்றாரு. அவரே சொல்லிவிட்டு உண்மை நிலவரத்தை காவல்துறை கண்டுபிடிக்க வேணும்ன்றாரு. இப்ப இதுல என்ன கான்ட்ராடிக்ஷன் பாருங்க. இப்ப காவல்துறை கண்டுபிடிக்கணும்னா காவல்துறை கண்டுபிடிக்கட்டும், விடுங்க. கொலை நடக்குது, லா அண்ட் ஆர்டர் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போங்க. நீங்க சாராயத்துலதான் அப்படின்னும் போது நீங்களே ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிடுறீங்க முதல்லயே. புரியுது. இது தஞ்சாவூர் ஸ்கூல்ல எப்படி பாஜக தலைவர் பண்ணாரோ, அங்க ஏற்கனவே அந்த செயின்ட் மைக்கேல் ஸ்கூல் மைக்கேல்பட்டி ஸ்கூல்ல கன்வர்ஷன் ஆயிடுச்சின்னு ஏற்கனவே அவர் ஒரு முடிவோடு முன் எடுக்கப்பட்ட ஒரு முடிவோட இவங்க அந்த தலைவர்கள் அப்ரோச் பண்றதுதான் இப்ப பல விதத்துல ப்ராப்ளம். இப்ப ஒரு சமூகத்துல நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லா இப்ப முந்தியே ஒரு இடம் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு நினைக்கிறேன். முந்தியே ஒரு இடம் கேரளால ஒரு ரயில்ல ஒரு கற்பழிக்க முயற்சி பண்ணி அந்த பிள்ளைய தள்ளி விட்டு ஒரு பிரச்சனை ஆச்சு. கேரளா நம்ம ட்ரெயின் தமிழ்நாடுல இருந்து போன ட்ரெயின், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அதே மாதிரி இந்த இன்சிடென்ட் நடக்குது. இது எல்லாமே சமூகத்தின் ஒரு சீல் பிடித்த மனப்பான்மையை சேர்ந்த ஒரு இதுதான். பட் அதுக்காக லா அண்ட் ஆர்டர் சரியில்லை, ஆனா அதை நீங்க பெப்பப் பண்ணுங்கன்றது வேற. அது ஒரேடியா எல்லாத்தையும் ஒரு கட்டம் கட்டி தமிழ்நாடே பெண்களுக்கு பாதுகாப்பல்ல,
தமிழ்நாடே கொலைகளின் களமாக மாறுகிறது. ஓகே. அப்படின்லாம் நம்ம சொல்றது வந்து அரசியல். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அப்படி இல்லை. இப்போ ஒரு மேடம் ஜெயலலிதா அப்படி இருந்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டை பத்தி சொல்லும் போது இந்த மாசம் வந்து 15 கொலை நடந்திருக்கு, என்னையா இது லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா டே டு டே விஷயத்தை கொண்டு போறாங்க. அதுவும் மட்டும் இல்லாம அதிமுகவும் இப்ப பொங்கலூர் மணிகண்டனும் இவரும் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அதிமுகவும் பாஜகவும் பேசிடலாம். ஜெராக்ஸ் காப்பி, அவங்க வந்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி தான் அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. மாறி வேற ஏதாவது ஒரு இஷ்யூ எடுத்து பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவா கொடுத்தா ஒரு ஆளுங்கட்சிக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே சார், ஓகே, பேசலாம் சார்.